ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு 10:27 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. உன்னதங்க மார்க் 9:23 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு 10:27. அதான் மத்தேயு 10:27. தேவனால் எல்லாம் கூட நாங்க வருதா? 16:27. தேவனால் எல்லாம் கூடும் வார்த்தை அங்க வருது. சரி, மார்க் 9:23 வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு 17:20 வாசிப்போம். சொல்லுங்களேன். லூக்கா 1:37 வாசிச்சாச்சா? வாசிங்க. லூக்கா 1:37. சரி, கவனிங்க. 4 வசனங்கள் என்னன்னா, ஒரு வசனம் சொல்லிச்சு தேவனால் எல்லாம் கூடும் என்று. இன்னொன்னு சொன்னோம் விசுவாசிக்கிறவனால் கூடும். இன்னொரு இடத்துல வாசிச்சோம் தேவனால் கூடாத காரியம். அப்புறம் சொன்னாரு விசுவாசிக்கிறவனால். கவனிக்குமா, அங்க புத்தி இங்க இருந்தாலும் தப்பு இல்லாம சொல்லுவீங்க. புத்தி எங்கேயாவது வீட்டுல வச்சுட்டு வந்தா அங்க தப்பு தான் வளரிட்டு கிடப்போம். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். முதல்ல கேளுங்க, அப்புறம் எழுதலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப என்ன தேவன் சொல்ல வருகிறார் நல்லா கவனிக்கணும். இப்ப இங்கேயே சொன்னார். இப்ப இந்த வசனத்திலே வந்துருச்சு மலையை பார்த்து பேசினா, அந்த இடத்துல இதை சொல்றார் பாருங்களேன். மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல தான் அப்படிதான் வாசிச்சோம். ஆசிங்க அந்த வசந்த எல்லாரும் சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை நறுக்கி திராட்சை பழம் 8வது நாள அது என்ன சொல்லுச்சுன்னா, சீச்சி இந்த பழம் அப்படிங்கிறது போல நமக்கு இந்த வசனம் ஏதோ ரொம்ப தூரமா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த வசனத்தை பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பைபாஸ் பண்ணாதீங்க. நானே இந்த வசனத்தை பைபாஸ் பண்ணினாலும், பைபாஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஊருக்கு போற ஒரு வழி இருந்துச்சுன்னா சுத்திக்கிட்டு போற வழிக்கு பேர் என்னது? ஊரை சுத்தி போறதுக்கு பேர் தான் பைபாஸ். பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஒரு நரம்பு இப்படி இருக்கும், அதுல ரத்த ஓட்டம் இருக்காது, அதனால இங்க கட்டடிச்சு இங்க கொண்டு போய் சேர்த்துருவோம். இந்த நரம்பு வேலை செய்யாதுங்க. இங்க வந்து அடப்பு இருக்கும் நடுவுல. இங்க ஒரு டியூப் ஒட்ட, இங்க ஒரு நரம்பு ஒட்ட வச்சு இப்படி சேர்த்து விட்டுருவோம். இப்படி போய் இப்படி போயிடும். அதான் பைபாஸ் சர்ஜரின்னு பேரு. அதை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். அதான் பைபாஸ் பண்றதுன்னு பேரு. புரிஞ்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நானே இந்த வசனத்தை வேணான்னு கீழே வச்சுட்டு போனாலும் நீங்க என்ன செய்யறாங்க? அந்த வசனத்தை
உங்களால முடியாதது ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களால முடியாதது இப்ப சிந்திச்சு பாருங்க. என்னால எல்லாம் முடியும்னா எனக்கு எதுக்கு ஜெபம்? என்னாலேயே எல்லாம் முடியும்னா இல்லைங்க, பேசுங்க, பேசலாம். ஜெபம் இல்லை. அவர் அப்படியே சொன்னாரு, ஜெபம் பண்ணாதான் மழை போகணும்னு சொன்னாரா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணா போதுங்கிறீங்க. என் கேள்வி என்னன்னா, விளைவிக்கோங்க. அம்மா உங்களால எல்லாம் முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. உங்களால எல்லாம் முடியும்னா நீங்க எதுக்கு ஆண்டவருடைய உதவியை தேடணும்? சொல்லுங்க. சரி, நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை உதாசீனப்படுத்தி, அவமரியாதை செய்து, கேவலப்படுத்தி, மட்டுப்படுத்தி நான் இந்த வார்த்தையை சொல்லல. அவர் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாதுன்னு புறஜாதி ஜனங்களுக்கே தெரியுது. நாம் அதை விட அதிகமாக விசுவாசிக்கிறோம். அப்படி இருந்தும் நான் இப்ப என்ன சொல்ல வரேங்கிற காரியத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப மாலதின்னு ஒரு பொண்ணு வந்திருக்குது. பையனை தூக்கிட்டு, தோல் பட்டலை தூக்கிட்டு வந்துச்சு. அவன் யூரின் பாஸ் பண்ணணும்னு சொன்னால வெளியே அமிச்சிங்களா? கவனிங்க. யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சாங்க, வெளியே போயிட்டு வந்துட்டானான்னு பார்த்து டவுசரை மாட்டி விட்டாங்க அந்த ஒண்ணு. இப்ப அந்த பையனே அம்மாவோட உதவி இல்லாம யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா விரும்புறாங்களா இல்லையா? சொல்லுங்க. விரும்புறாங்க. இப்போ ஒரு கேள்வி, அந்த பையனால அம்மாவோட உதவி இல்லாம யூரின் பாஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை சரி, ஆய் கழுவ முடியுமான்னு வச்சுக்கலாம். பிறந்த குழந்தை ஆய் இருந்துருச்சு, முடியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, சொல்லுங்க, முடியும். அப்ப அம்மாவோட உதவி இல்லாம நம்ம புள்ள வளரும் பொழுது, புரியுதுங்களா, தான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சுக்கிறான். இன்னும் சொல்ல போனா பாருங்க, எங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போகணும்னு நாங்க யாரும் சொல்லவே இல்லை. உன் பொண்டாட்டிய தேனிலவா தமிழ்ல தெரியல, எங்கேயாவது கூட்டிட்டு போன்னு சொல்லி எங்க அக்காவும் சொல்லல, எங்க மாமா எங்க பாபாவும் இவனே டேட் பிக்ஸ் பண்ணி இவனே போயிட்டு வந்துட்டான். இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இப்ப தாய் தகப்பனுடைய உதவி இல்லாமல் இவனே சம்பாதிக்க கற்றுக்கொண்டான், இவனே வாழ கற்றுக்கொண்டான், தன்னோடு சேர்த்து இன்னொருத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் சொல்றது புரியுதா பாருங்க. அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தேவன் தான் மனுஷனுக்கு தந்திருக்கிறார். தேவன் தான். ஒரு கோழி குஞ்சு கோழியை அடை வச்சா கூட அந்த குஞ்சை கூட்டிட்டு அதை 1 வருஷம் கூட்டி தலையாது. அதிகபட்சம் 3, எனக்கு தெரியல 3 4 அதே ஜாஸ்தி நினைக்கிறேன், இல்லைங்களா? 10 மாசமா 3 இல்ல 4 அதிகபட்சம் வச்சுக்கலாம். என்னமா கோழி குஞ்சா எத்தனை மாசம் கூட்டிட்டு போகணும்னு கேட்டேன். சரி, விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கோழி என்ன செய்யுது, அதுவே கொத்தி துரத்திரு. அப்ப அந்த குஞ்சு தன்னிச்சையாக இறை பொறுக்கிக் கொள்ள, தன் பசியை தீர்த்து கொள்ள, ஆபத்து வந்தால் தப்பித்துக் கொள்ள, இதெல்லாம் அந்த கோழி குஞ்சு என்ன செய்யுது, கற்றுக்கொள்கிறது. இதுக்குதான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உதாரணம் எடுத்தேன். புலி குட்டி போட்ட உடனே தாய் புலி செத்து போனாலும் அந்த புலிக்குட்டி பூனைக்குட்டியா ஆகாது. அந்த புலிக்குட்டி என்னவாதான் மாறும், புலியாத்தான் மாறும். அதே தாயே செத்து போச்சுங்க, நீ தாயை செத்தாலும் சரி, உங்க ஒப்பன் செத்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, அந்த குட்டி வளரும் போது என்னவாதான் வளரும், புலியாத்தான் வளருகிறது. நம்ம புள்ள சரி, நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றேன். சாகர வரைக்கும் நான் தான் என் பையனுக்கு குண்டி கழுவி விடுவேன்,
ஆளுத ஆய் கழுவி விடுவேன் அப்படின்னு எந்த அம்மா விரும்புவாங்க? இல்ல. அப்ப அவனே அந்த காரியத்தை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா இல்லையா? அவனே அப்படி என்ன அர்த்தம்னா உங்களுடைய உதவி இல்லாமலே அவன் அந்த வேலையை செய்யணும். அப்படித்தானே குதிரைய பூனை குட்டியை உண்டாக்குனாரு, கோழி குஞ்சை உண்டாக்குனாரு, மனுஷனையும் கர்த்தர் உண்டாக்குனாரா? அப்படின்னா கர்த்தரும் அவருடைய உதவி இல்லாமலே நம்மளே எல்லா காரியத்தையும் செய்யணும்னு அவர் ஆசைப்படுவாரா பட மாட்டார்? என்ன சிரமா? இதத்தான் அவர் சொல்றாரு, என்னாலையும் எல்லாம் முடியும், உன்னாலையும் எல்லாம் முடியும். என்னாலையும் முடியாது ஒண்ணுமில்ல, உன்னாலையும் முடியாதது ஒன்றுமில்லை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இப்ப யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11-12 நினைக்கிறேன், வாசிப்போம். 13 வாசிங்க. நல்லா கவனிங்க. அதுக்கு மேல வாசனம் இயேசு கிறிஸ்துவை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வராமேன்னு சொல்லுங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல ஆனந்தி வருதா வரலையா? அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அது என்ன அதிகாரம்? அவருடைய பிள்ளைகள் என்கின்ற. சரி, இப்ப கவனி. சொன்னாலும் சொல்லாட்டி நம்ம புள்ளதான். சுபாவத்துல பிசாசை பின்பற்றி விட்டோம். இப்ப மறுபடியும் படைத்த தெய்வத்துக்கிட்ட வரதுனால மறுபடியும் அந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்தை தேவன் தருகிறார். நல்லா சொல்றது புரியுதுங்களா? மாரியாத்தாவை கும்புறவனு இயேசுவுக்கு யாரு தான்? என்னம்மா காதனப்படுத்தாமா? மாரியாத்தாவை கும்புறவனு இயேசுவுக்கு யாரு தான்? தலையாட்டாதீங்க, பதில் அந்த அம்மா வாய் திறக்க மாட்டேங்குது. அந்த அம்மாவுக்கு தெரியலையே. சரி, புள்ளன்னா அர்த்தம் தெரியாதனால முடிக்கிறாங்க. புள்ளன்னா என்னன்னு சொல்லட்டு மாமா? புள்ளன்னா என்னன்னா தாயினா என்னன்னு சொல்றேன், தகப்பன்னா என்னன்னு சொல்றேன். ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமா இருந்தவன் தகப்பன், தாய். சரியா? ஒரு குழந்தை பிறப்பதற்கு காரணமா இருந்தவன் தாயும் தகப்பனும். இந்த உலகம் உண்டானதற்கு, இந்த உலகம் பிறந்ததற்கு காரணமா இருந்தவன் இந்த உலகத்துக்கு தாய் தகப்பன். அப்ப இந்த உலகம் யாரால உண்டாச்சுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்? கர்த்தரால் உண்டாயிற்று விசுவாசிக்கிறோம். அப்ப உலகமும் உலகத்தில் உண்டான அத்தனையும் படைத்தது யாரு? ஆண்டவர். பிறப்பிச்சது யாரு? அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைகளுக்கும் தகப்பன் யாரு? அந்த ரீதியில் அவர் தகப்பன். என்ன மகாதன உக்ரானியமா புரியுதுங்களா? உங்க குழந்தைய பெத்தெடுக்க நீங்க எப்படி காரணமா இருந்தீங்களோ, ஆண்டவர் தான் இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கினபடியால் அவர் இந்த அண்ட சராசரத்துக்கு அவர் யாரா போயிட்டாரு? உனக்கு எனக்கு மாத்திரம் இல்ல, பன்னிக்கும் நாய்க்கும் குதிரைக்கும் பிசாசுக்கும் அவர் தான் அப்பா. ஏன்னா பிசாசையும் உண்டாக்குனது ஆண்டவர் தான். மரம் செடி கொடி யானை குதிரை எல்லாத்தையும் உண்டாக்குனது யாரு தான்? ஆனாலும் ஆண்டவரை மறுபடியும் நாம் ஏற்றுக்கொண்டதுனால மறுபடியும் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டாய். இப்ப நான் மறுபடியும் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன். சரி, இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. இத ஆனந்தி இருதயத்தின் ஆழத்துல ஆணி வச்ச மாதிரி பசுமரத்தாணி போல பதித்துக்கொள். அவர்கள் எவர்கள்? எத்தனை பேர் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும். அவர்கள் எவர்கள்? எவர்கள்? இயேசுவை சொந்த ரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள். வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. இரத்தத்தினாலாவது. வாசிங்க. மாமிச சித்தத்தினாலாவது. வாசிங்க எல்லாரும் சொல்லுங்க. புருஷனுடைய சித்தத்தினாலாவது.
நம்ம எல்லாம் எப்படி பிறந்தோம்? நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்ந்ததுனால பிறந்தோம். ரத்தமும் ரத்தமும் கலந்தது, மாமிசமும் மாமிசமும் கலந்தது புருஷனுடைய சித்தத்தினால. ரைட்டுங்களா? மாம்சத்தினால, ரத்தத்தினால, புருஷனுடைய சித்தத்தினால நம்ம எல்லாம் பிறந்தோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல், மாம்சத்துக்கு பிறவாமல், ரத்தத்தினால் பிறவாமல், வாசிங்க, ஒரு கையில கட்டி கத்து சொல்லுங்க. இப்ப நம்ம எல்லாம் எங்க பிறந்திருக்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க. நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் பிறந்தவன். 1 பேதுரு 1க்கு போங்க. 21 நினைக்கிறேன். வாசிங்க. 1 பேதுரு 1 இல்ல 2 பேதுரு 1க்கு போங்க. வசனத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1 பேதுரு 2 பேதுரா? லெப்ட்ல வரும் கடைசி 2 வசனம். 2 பேதுரு 1ல கடைசி லெப்ட்ல அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அதிகாரம் கீழ் அங்கதான் வரும். அதை கட் பண்ணிட்டு தான் வாசியாதே, அதை கட் பண்ணாத. என்ன செஞ்சு உனக்கும் தெரியலையா? என்ன அது அழிவுள்ள வித்தினாலே அல்லன்னு சொல்லி எழுதியது உனக்கு? 2 பேதுரு 1 கடைசி இல்லைன்னா 1 பேதுரு 1 கடைசியா வரும் பாரு. லெப்ட்ல அதே வசனம் அதிகாரம் முடியும். எத்தனை வருஷம் சொல்லு? சோத்த தானே திங்கிற? என்ன மூளை வேலை செய்யல? எத்தனை அதிகாரம் சொல்லுது? கவனிங்க, இந்த கதவை சத்தனை கூட பரவாயில்ல, மண்ணை கூட்டிட்டு உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. என்ன அநியாயம் பண்றாங்க? அது கொஞ்ச நேரம் கழிச்சு கூட கூட்டலாம். எப்படியா சாத்துக்கலாம். இந்த ஜல்லி சாத்தானது ஆனந்தி. சும்மா சாத்து போறது. கவனிங்க, ஒரு வசனம் எங்க இருக்குன்னு கூட தெரியாதபடிக்கு நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கதவை சாத்து. யார் பேசுனா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாததும் என்றென்றைக்கும் நிலைநிற்கிறதுமான வேத வசனமாகிய அழியாத வித்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, அது என்ன? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. சொல்லுங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. சொல்லுங்கன்னு சொன்ன. அழிவுள்ள வித்துக்கு நீ நானும் பிறக்கலையாம். அப்பனோட உயிர் அணுவை அவர் சொல்றாரு. அப்பனோட வித்துக்கு நீ பிறக்கல, அந்த வித்து அழிஞ்சிரும்.
அப்பாவுக்கு நீ பிறக்கலன்னு சொல்றாரு. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவோட வித்துனால உங்க அம்மாவோட கூட்டு சேர்ந்து நீ பிறக்கல, என்னுடைய வார்த்தையாகிய வித்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இதை விட பச்சையா கொச்சையா எவன் எழுதுவான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பச்சையா கொச்சையா ஓப்பனா கர்த்தர் எழுதுறாரு. கர்த்தருக்கு ஒரு வித்து இருக்கிறது, அந்த வித்து தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்டுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால அந்த வார்த்தைக்கு தான் நீங்க பிறந்தீங்கன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப யாருக்கு பிறந்திருக்கோம்? நம்ம ஆண்டவருக்கு பிறந்திருக்கிறோம். அங்க ஏற்கனவே வாசிட்டோம், மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது நாம் பிறவாமல் நம்ம எல்லாம் யாருக்கு பிறந்தோம் சொல்லுங்க? தேவனால் பிறந்தவர்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், சங்கீதம் 82:1 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கவனிப்போம், மற்றவங்க கவனிங்க. புலி போடுற குட்டி, அது புலிக்குட்டியா இருந்தாலும் அது எந்த இனத்தை சேர்ந்தது? புலிதான். பூனை போடுற குட்டி பூனை இனத்தை தான் சேர்ந்தது. இப்ப நீயும் நானும் தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். நீங்கள் நான் யாருக்கு பிறந்திருக்கிறோம்? அப்ப நீங்கள் நான் தேவனுக்கு பிறந்திருந்தோம். ஆனால் நீங்களும் நான் யாரு அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். சொல்லுங்க. பன்னியோட புல்லு குட்டின்னு சொல்றீங்க, பன்னிக்கு பிறந்தது என்னன்னு கேட்டேன். பன்னி குட்டிங்கிறீங்க. கவனிக்குமா? பன்னிக்கு பிறந்தது பன்னி குட்டி. அது எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? வளர்ந்த பிறகு குட்டியா? சரி, பன்னிக்கு என்னதான் பிறக்கும்? மாட்டுக்கு என்னதான் பிறக்கும்? கழுதைக்கு என்னதான் பிறக்கும்? அப்ப தேவனுக்கு யாரு பிறப்பா? அதான் விஷயம். இதை விளங்கிட்டாதான் நம்ம யாருன்னு தெரியும். நீங்க யாருன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு பாடம் தேவைப்படுது. பேய் நம்மளை ஏமாத்தி கண்ணை கட்டி குருடாக்கி பைத்தியக்காரனாக்கி பிச்சைக்காரனாக்கி ஒண்ணும் இல்லாதவனாக்கி வச்சுட்டு போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோப்பா. நீ யாருன்னு? இல்லைங்க, நான் காமலாபுரத்தில் இருக்கிறேன், நான் ஸ்கூலுக்கு கூட போனதில்லை, 10ஆம் கிளாஸ் கூட படிக்கல அப்படின்னு சொன்னா அதை கர்த்தர் ஒத்துக்கல. நீ உங்க அப்பனுக்கும் உங்க ஆய்க்கும் பிறக்கல, நீ எனக்கு பிறந்த. எனக்கு பிறந்த. ஏன் எனக்கு பிறந்தன்னு சொல்றாரு? நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப வாசிங்க, புரிஞ்சுக்கிறீங்க. 82:1 வாசிங்க. 6. கவனிங்க. நீங்கள் தேவர்கள் என்றும். நீங்கள் அது என்ன தேவர்கள்? கவனிங்க. தேவர்கள்லாம் பன்மை, ஒருமை என்ன தெரியுங்களா? தேவன். என்னது? தேவன். நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். இப்ப எஸ்தரமா மாத்திரம் பார்த்து கர்த்தர் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாரு? நீ தேவன் என்று நான் சொல்லியிருக்கேன். நீ யார் சொல்லியிருக்கா? யாரு சொல்லியிருக்கா? யாரு சொல்லியிருக்காங்க? வசனத்தை வாசிமா. யாரு சொல்லியிருந்தேன்? ஆண்டவர் சொல்றாரு. அவரே சொல்லியிருக்காருங்க. நான் இயேசுநாதர் பூமியில் இருக்கும் பொழுது நான் தேவகுமாரன் சொன்னார். எல்லாம் கல் எடுத்து அடிக்க வேண்டாம்.
என்னது? சரி, கல்ல எடுத்து அடி, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைனாரு. என்ன சந்தேகம்? உங்களை பைபிள் என்னன்னு சொல்லியிருக்குப்பான்னு கேட்டார். என்னதுங்க? உங்களை பைபிள்ல என்னன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டார். இது யோவான் 10 நினைக்கிறேன், அது எடுங்க பார்க்கலாம். இது சங்கீதம் 81 81 82 82ல 1 அப்புறம் 6 இல்லையா? முப்பத்தி 34 36 வரைக்கும் வாசிங்க. இயேசு கிட்ட போய் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, இவர் சொன்னாரு, நான் தேவனுடைய குமாரன் சொன்னே, நீ தேவ தூஷணம் சொல்லுகிறாய், நீ எப்படி தேவனுடைய குமாரனான? ஆண்டவருக்கு புல்லன்னு சொல்லலாம், உனக்கு பெருமை வந்துருச்சா? அவருக்கு நீ பிறந்தியா? அவன் அப்படி வரும், அவருக்கு நீ பிறந்தியாப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க. ஐயா புரியுதுங்களா? ஐயா பேசுறது புரியுதா? இல்லைன்னு கொஞ்சம் கத்துட்டான். இயேசுனா அதாவது தேவனுடைய குமாரன் சொன்னதுக்கு சண்டைக்கு போயிட்டாங்க. எப்படியா நீ சொல்லலாம், ஆண்டவருக்கு பிறந்தியா நீ அப்படின்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் பைபிள் என்னப்பா சொல்லுது? வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க. சொன்னது யாரு? நீ கும்பிடுற தெய்வம் தான் சொல்லி இருக்குது. நான் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னாரா? தேவர்கள் நடுவில் நான் எழுந்திருக்கிறேன்னு சொன்னாரா? அப்ப நீங்கள் நான் யாரு? வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவர்கள். நீங்கள் தேவர்கள் என்று நான் சொல்லி இருக்க சொன்னாரா? 3 வசனம் இருக்குது. அப்ப நம்ம யாரா இருக்கிறோம் சொல்லுங்களேன். சொல்ல பயமா இருந்தா இப்படி சொல்லுவோம், குட்டி தேவன்னு சொல்லலாம். புலிக்குட்டின்னு சொல்ற மாதிரி, சிங்கக்குட்டின்னு சொல்ற மாதிரி, தேவன் குட்டி, குட்டி தேவன். நம்மள யாருங்க? எத்தனை நாளைக்கு குட்டி தேவர்கள் ஆகுறது? அப்புறம் எப்ப தேவர்கள் ஆகுறது? அப்ப நீங்களாம் இப்ப யாருங்க? சரி, என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஏன் நம்மள தேவன் சொன்னார் சொல்லுங்க. தேவனுக்கு பிறந்தனால தேவன், ரைட்டு. இப்ப தேவனால என்னெல்லாம் முடியுமோ அதனால தேவன் சொன்னார். புலியால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் புலிக்குட்டியால முடியும். இப்ப முடியாதுனா கூட ரைட்டுங்களா? அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்ப கூட அவன் டவுசர் மாட்டல, அவன் நின்னா அவங்க அம்மா தான் மாட்டி விட்டாங்க. அவன் எது வரைக்கும் வந்திருக்கிறான், டவுசரை கழட்டி விட்டா வெளியே போய் ஒண்ணு கடிக்கிற அளவுக்கு கத்துட்டு இருக்கிறான். இன்னும் டவுசர் மாட்ட இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு டவுசர் மாட்டி விடுமாண்ணா, நெருப்பு கடையை வச்சு சூத்தாம்பட்டில் ஒரு வெளியில் போயிருக்காதா? கவனிங்க. அப்ப சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கர்த்தாவே எனக்கு அதை செஞ்சு கொடுங்க, கர்த்தாவே எனக்கு இடுப்பொலி, கர்த்தாவே எனக்கு கால் வலி, கர்த்தாவே மாடு கண்ணு போட மாட்டேங்குது. ரைட். எத்தனை நாளைக்கு? வளர்ந்த பிறகு என்னதுங்க? தேவன் எப்படி செயல்படுவாரோ, தேவன் எப்படி செயல்படுவாரோ அப்படி நீயும் செயல்பட முடியும். செயல்பட முடியும். நீ செயல்படாதது உன் தவறு. செயல்பட முடியும். செயல்பட முடியும்.
அதான் விஷயம். செயல்பட முடியும், நாம் செயல்பட வேண்டும். அப்ப நம்மளை தேவன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் செய்யறது எல்லாம் நம்மளால செய்ய முடியும். அதனாலதான் நான் கேட்கிறேன், அப்ப ஜபத்துல போய் என்ன செய்ய போறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஜபத்துல போய் எதுக்காக போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்க, ஏன் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க நான் கேட்கிறேன். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொல்றாரு. உன்னால எல்லாம் முடிஞ்சுன்னா உனக்கு எதுக்கு ஜபம்னு கேட்கிறேன். அப்படி ஜபம் பண்ணா அந்த ஜபத்துல என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். சொல்லுது புரியுங்களா? இதை சொன்னாதான் எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். ஜபம் தேவையில்லைன்னா கோச்சிக்கிறாங்க. முசிறி பாஸ்டர் கெட்டு போயிட்டாருல, நாசமா போயிட்டாரு. இவரு இப்ப என்ன சொல்றாரு, சபையை நாசமாக்குறாரு. நான் என்ன சொல்றேன், புருஷனுக்கும் பொண்டாட்டுக்கும் என்ன உறவு இருக்குதோ அந்த உறவு உனக்கு இயேசுவுக்கு இருக்குனுங்கிறேன். அதை காதல வாங்குறியா? ஹலோ, அதை காதல போட்டுக்கிட்டியா? அது ஏறுதா? நமக்கு ஏறுது. யாருக்கு ஏறலைங்க. அப்படிதான் வாழ்றாங்க. நல்லா புரியுதுங்களா? அது தேவனால் முடிந்தது நம்மளால முடியும், நம்மளால எல்லாமே முடியும். நமக்கு எல்லா அதிகாரத்தையும் தேவன் தந்திருக்கிறார். பயன்படுத்தாது நம்முடைய தவறு, பயன்படுத்தாதது நம்முடைய தவறு. நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10:11. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் சம்பவித்ததோ அதெல்லாம் நமக்கு பாடம் கற்பித்துக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு சம்பவித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம எப்படி வாழணும், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அதுக்குதான் இத்தனை பெரிய தலைவாணி மாதிரி புஸ்தகம் இருக்குது. இல்லைன்னா சின்னதா புதிய ஏற்பாடு மாதிரி போட்டிருப்பாரு. பழைய ஏற்பாடு ஏன் வச்சிருக்காரு, அந்த ஜனங்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு எழுத்துக்குரிய பிரகாரமாய் சம்பவிச்சது, உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாட்டை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை நாம் வாசித்தோமையானால் நம்ம எந்த நிலவரத்தில் இருக்கிறோங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தாமராமா மாதிரி வந்துட்டு 35 வருஷமா தூங்கிட்டு போனா ஒரு கதையில செய்யாது, தெரியாது. கண்ணை மூடி தலையை தொங்க வச்சு டப்புன்னு விழுந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தாங்குறாங்கன்னு அர்த்தமா இல்ல தூங்குறாங்கன்னு அர்த்தமா? ஏன் தூங்காதம்மா ஏன் கண்ணை மூடிட்டு இருக்கிறான்னு நான் கேட்கிறேன். ஏன் தலையை கொஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு 1/2 மணி நேரமா இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப நான் தூங்கிட்டு பாக்குறேன்னா எல்லாத்துக்கும் திறந்திருக்க மாதிரி தெரியுது, உங்க கண்ணு மாத்திரம் ஏன் மூணு மாதிரி தெரியுது? நான் ஏன் அத்தனை பத்தியும் சொல்லல, உங்க பேரை சொல்றேன். சரி கவனிங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கடைசியா என்ன சொன்னேன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை படித்துக் கொள்ளணும். சரி, அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி அடிமைத்தனத்தின் அனுபவம் அல்லது எகிப்தின் அனுபவம். அவர்கள் எகிப்தில அடிமைகளாக இருந்தார்கள். போதுமான சாப்பாடு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சொந்த வீடு இல்லை, வாசை இல்லை. அடிமை 10 பவுன் நகை வாங்கினா அந்த நகை பவுன் யாருக்கு போகும்? நீயே அடிமை. என்னதுங்க? நீயே எனக்கு அடிமை. நீ 10 பவுன் வச்சிருந்தா அது யாருக்கு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். புரியலையா? அமுதா எனக்கு அடிமை. அமுதா வீடு கட்டுது, அந்த வீடு யாருக்கு வரும் நினைக்கிறீங்க? எப்படி?
நீ எனக்கு அடிமை தானே, வீட்டை கட்டி முடிச்சல, நீ வீட்டுக்குள்ளே போகாதீங்கிற. சொல்லுங்க, அது கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கணும்? அது அடிமையா இருக்கிறதுனால கேட்கணும். புரியுதுங்களா? அதனால அடிமைக்கு ஒண்ணுமே இல்லை. அடிமைன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தார்கள். எகிப்தின் அனுபவம் இது. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த அனுபவம். விக்கிரகத்துக்கும் பாவத்துக்கும் முட்டாள்தனத்துக்கும் மூடத்தனத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் நம்ம அடிமைகளாக இருந்தோம். பாவத்துக்கும் நம்ம அடிமையாக இருந்தோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எங்க போனாங்க? எங்க போறேன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர்னா, பாலும் தேனும் ஓடுகிற. அப்ப வெளியே வந்தனே கானான் தேசத்தை கூட்டிட்டு போயிட்டாரா? இல்ல. வெளியே போனே கானான் தேசத்தை கூட்டிட்டு போனாரா? இல்ல. எங்கதான் கூட்டிட்டு போனாரு? வனாந்தரத்தை கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? வனாந்தரம். அப்ப இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரண்டாவது அனுபவம், வனாந்தரத்தின் அனுபவம். என்ன அனுபவம்? எகிப்துல என்ன எது கேட்டாலும் இல்ல. சுகம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? வீடு இருக்குதா? இல்ல. எல்லாம் நல்ல நல்ல நல்ல. சாப்பாடு போதுமா? பத்தல. தூக்கம் போதுமா? பத்தல. ரெஸ்ட் போதுமா? பத்தல. அப்ப எகிப்தின் அனுபவம் என்ன? பத்தலைங்கிற அனுபவம். என்ன போதவில்லை, போதவில்லை, பற்றாக்குறையின் அனுபவம், இல்லை என்கின்ற அனுபவம், போதவில்லை என்கின்ற அனுபவம். இது முதல் அனுபவம். இரண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னா, போதும் என்கின்ற அனுபவம். என்ன அனுபவம்? ஏதோ போதுங்க ஐயா, ஏதோ போதும். முன்ன எப்படிங்க இருந்தீங்க? ஏங்க கேட்குறீங்க? சாப்பாடு கூட எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. இப்ப ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல 3 வேளை சோறு கிடைக்குதுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல 3 வேளை சோறு கிடைக்குது. இது இரண்டாவது அனுபவம். கைக்கும் வாய்க்கும் போதும், ஏதோ போதும் இருக்குதுங்க. வீடு இருக்குதா? இருக்குதுங்க. ஒரு குடிசை வீடு வச்சிருக்காங்க, ஒரு ஓட்டு வீடு வச்சிருக்காங்க, போதுங்க. துணிமணி இருக்குதா? ஏதோ இருக்குதுங்க. ஒரு 10 சேலை இருக்குங்க, பெட்டியில வச்சிருக்கேன், தகர டப்பில. இது இரண்டாவது அனுபவம். இப்ப கவனிங்க, இந்த இரண்டாவது அனுபவத்துல தேவன் என்ன செஞ்சாரு அப்படின்னா, சாப்பாட்டுக்கு அவங்க எங்க சாப்பிட்டாங்க? வனாந்தரத்துல வானத்திலிருந்து மன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆகாரத்தை தேவன் தந்தார். அதைத்தான் சாப்பிட்டாங்க. அதான் நான் வச்சுக்கணும். வனாந்தரத்துல ஏதாவது கம்பரிசி நெல்லு சொல்லி சாப்பிட்டாங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வனாந்தரம். வனாந்தரத்துல அரிசி சோறு திங்கலவங்க. இது மாத்திரம் மனசு வச்சுக்கோங்க. சின்ன விஷயம் தான், நான் ஒரு பெரிய விஷயமா கொண்டு போவேன். அப்ப அரிசி சோறு சாப்பிட்டாலும் எங்க தெரியுங்களா? நெல்லு கோதுமை எல்லாம் சாப்பிட்டது எங்க தெரியுங்களா? எகிப்துல சாப்பிட்டா வெளியே வேண்டியா, அதுக்கப்புறம் சாப்பிட்டாமா? சாப்பிடணும்னா சாப்பிட வேணாமா? பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துல போய் மறுபடியும் சாப்பிட்டாங்க. பாலும் தேனும் ஓடுற அங்க போய் மறுபடியும் நெல்லு கோதுமை எல்லாம் சாப்பிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப வனாந்தரத்தின் அனுபவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு என்ன வரும்? சாப்பாடு எங்க வரும்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு சொல்லுமா வீரமுடியமா? ஏமா குசும் பண்ற? நாளைக்கு சாப்பாட்டுக்கு எங்க இருந்து வரும்? என்னைக்கு வரும்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னைக்கு வரும்? நாளான்னைக்கு சாப்பாட்டுக்கு, அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு. இது என்னன்னு சொன்னா, இது என்னங்க அனுபவம் அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் வேலை செஞ்சா இந்த மாசம் ஓடும். அடுத்த மாசம் பொழைக்கணும்னா அடுத்த மாசம் உழைச்சாவணுயா, இல்லைன்னா பொழைக்க முடியாதுயா. கத்தர் கொடுத்தா கத்தர் கொடுக்குறாரு, நாங்க சாப்பிடுறோம். கத்தர் கொடுக்குறாரு, நாங்க சாப்பிடுறோம் இல்லையா? ஒரு 5 வருஷம் சேர்த்து வச்சிருக்கியா? இல்லைங்கய்யா.
தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு போயிட்டு இருக்கிறையா. கத்தர் கொடுத்தாதாயா சோறு, கத்தர் கொடுத்தாதான் சோறு. அப்படி இது வனாந்தரத்தின் அனுபவம். என்ன அனுபவம்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு போதுமா? போதும்பா. நாளைக்கு சாப்பாட்டுக்கு நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு சாப்பாடு வரலன்னா வந்துச்சா வரலையா? 40 வருஷம் வந்துச்சா வரலையா? வந்துச்சு. கத்தர் ஏமாத்தல. இப்ப என்ன தேவன் விரும்பினாரு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நீ என்னை சார்ந்திருக்க வேண்டும். சோப்பை நம்பி நீ வாழக்கூடாது. கவனிங்க, என் வார்த்தையை நம்பி வாழணும். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்பதை அறியும்படிக்கு இந்த 40 வருஷ காலமும் உன்னை மன்னாவினால் போஷித்தேன். எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ கோக்கிறார் கத்தர். இந்த மன்னா பிரச்சனையை கொண்டு வந்துட்டு மனுஷன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைத்து விட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் உனக்கு நான் சோறு போட்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய சேர்த்து வைக்காத. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ ஒரு டம்ளர் எடுக்கணும்னு கத்தர் சொல்லிருந்தா ஒரு டம்ளர் தான் எடுக்கணும். ஒரு டம்ளருக்கு மேல 1.5 டம்ளர் எடுத்தா என்ன ஆயிடுது? கெட்டு போயிடுதான். நாளைக்கு எதுக்கு 5 மணிக்கு போய் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி 2 படி எடுத்து வச்சுக்கிட்டா நைட்டு 12 மணிக்கு டாண்டு தானே செய்யும், கெட்டு போயிடும். என்ன ஆகுது? கெட்டு போகுது. ஏன்? கத்தர் சொன்னார் நிறைய எடுக்காத. கத்தர் சொன்னாரு ஏன் எதுக்கு 2 மடங்கு பொறுக்கி வச்சு தெரியுமா? நாளைக்கு ஒரு வேலை வராம போயிடுச்சுன்னா, ஹலோ, நாளைக்கு ஒரு வேலை. அப்ப நாளைக்கு வராம போடுங்க அவநம்பிக்கை இருந்தாதான், அவிசுவாசம் இருந்தாதான் நீ அதை சேர்த்து வைப்ப. புரியுதுங்களா? இல்ல நாளைக்கு கத்த நிச்சயமா சோறு போடுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்தா இன்னைக்கு எவ்வளவு எடுப்ப? இப்ப ஏன் கத்தர் இந்த அனுபவத்துக்கு நேரம் நடத்துகிறார்? இந்த 2வது அனுபவம் அப்படி நிக்கட்டும். உங்க 3வது அனுபவத்தை சொல்றேன். கானானின் அனுபவம். அது பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம். அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். போதும் என்பதற்கும் மிக மிக அதிகமாக, போதும் என்பதற்கு மிக மிக அதிகமான ஒரு அனுபவம். 1வது லெவல் போதவில்லை என்ற அனுபவம், 2வது லெவல் ஏதோ போதும் என்கின்ற ஒரு அனுபவம், 3வது நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். கவனிங்க, இப்ப 1வது லெவல்ல நீங்க இருப்பது தேவனுடைய சித்தமா? கிடையாது. உங்க கண்ணீரை கத்தர் பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார். உங்க கஷ்டம் போறதுக்கு ஒரே ஒரு தான், நீங்க மாடு மாறி உழைக்க வேணாம். இயேசுவை தெய்வம் விசுவாசிச்சா உங்கள் கண்ணீரை கத்தர் மாற்றுகிறார். இவ்வளவுதான். இயேசுவை தெய்வம் விசுவாசிச்சா உன் கண்ணீரை கத்தர் மாற்றுகிறார். எந்த டாக்டரால எந்த கொம்பாதி கொம்பனால முடியாது, கத்தர் முடிய வைக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப எப்படிங்க? ஏதோ சோத்து கஷ்டம் இல்லைங்க, ஏதோ இருக்குதுங்க. இல்லைங்க, ஏதோ இருக்கிறதுக்காக கத்தர் உங்களை அழைக்கலைங்க. வனாந்தரத்தில் நீ செத்து போய்விடக்கூடாது. வனாந்தரத்தில் நீ எங்க போகணும்? கானான் தேசத்துக்குள்ள போகணும். கானான் தேசம் என்பது என்ன? நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். சீலையா? எத்தனை சேலை இருக்குன்னு தெரியல சார். பணமா? எவ்வளவு பணம் இருக்குன்னு பேங்க்ல எனக்கு தெரியலைங்க. புரியுதுங்களா? சந்தோஷமா? என்ன மாதிரி எவனுமே உலகத்துல சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான். சமாதானமா? உலகத்துக்கே நான் சமாதானம் சொல்றேன், எனக்கு சமாதானம் இருக்கிறது. சுகம் எப்படி இருக்குது? 15 பேர்த்த அடிக்கிற அளவுக்கு பலன் இருக்குது. ஆரோக்கியம் இருக்குதா? இருக்குது சார். 200 கிலோ வீட்டு தூக்குறேன். எல்லாமே நிரம்பி வழிகிற போதும் என்கின்ற அளவுக்கும் அதிகமான ஒரு அனுபவம் தான் அந்த கானானின் அனுபவம்.
இப்போ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 பாயிண்ட்ல ஒண்ணு என்னன்னா, இந்த கானானை உலகத்தில் உள்ள 1,00,000 போதகர்களிலே 99,999 போதகர்கள் பரலோகம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? அப்படி சார் அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷம். அப்ப கானானை அவன் என்ன சொல்லிட்டாங்க? அப்ப சாகர வரைக்கும் உனக்கு எந்த அனுபவம் தான்? வனாந்திரத்தின் செத்த பிறகு உனக்கு என்ன அனுபவம் இப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க. அந்த வனாந்திரத்துக்கு அர்த்தத்தை தப்பா கொடுத்துட்டோம். அந்த வனாந்திரத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க? சாகர வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், நிந்தை இருக்கும், அவமானம் இருக்கும். இதுதான்ப்பா வனாந்திரத்தின். ஆமா, ரைட்டுங்களா? இதுதான் வனாந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போனாரு, ஒரு நாளாவது சோத்துக்கு கஷ்டப்பட்டாங்களா? ஒரு நாளாவது தண்ணி கஷ்டப்பட்டாங்களா? ஒரு நாளாவது திருடனுக்கு பயந்தாங்களா? மிருக ஜீவனுக்கு ஏதாவது அடிச்சு கொண்டுச்சுன்னு பைபிள் இருக்குதா? யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுன்னு பைபிள் இருக்குதா? 30,00,000 பேத்துக்கு ஏசி போட்டாரா போடலையா? பகல்ல மேகஸ்தம்பம். 30,00,000 பேத்துக்கு ஏசி போட்டாரா? கறி கொடுத்தாரா? மண்ணா கொடுத்தாரா? என்னதான் குறைச்ச நான் கேட்கிறேன். அப்ப அதையே வனாந்தரத்தை பாடுன்னு சொல்ற. அற்புதமாய் உன்னை கர்த்தர் போஷிக்கிற அந்த அனுபவத்துக்கு இவன் பேர் வச்சுட்டான் பயங்கர பாடு சார். கிறிஸ்துவ வாழ்க்கைனா அப்படிதான் சார் இருக்கும். ஞானசாரம் எடுக்கும் போதே நான் எடுக்கும்போது எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் இயேசுவை பின்பற்றுவாயா? நான் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே. இங்கேயே விதைச்சு விடுறான் விதைய. என்ன விதைய? உனக்கு என்ன இருக்கு? அவ்வளவுதான். இவன் அப்படியே டர் வாங்கிறது உனக்கு. நமக்கு பாடு இருக்குதா? சாமி இயேசு சிலுவையை சுமந்தார், எனவே நீயும் உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா, அவரை பின்பற்றி நட அப்படின்னு பயப்படுறான். சிலுவன்னு சொன்னா இவனுக்கு டவுசனை காட்டி புரிச்சுன்னு அடிச்சு தள்ளுது கீழே, புருன்னு அடிக்குது. சிலுவனாவே நான் சித்தனாவே எனக்கு டர் வாங்கிட்டு இருந்துச்சு. சித்தனாவே ஓடிடுவேன். அது தேவ சித்தனாவே நமக்கு பிடிக்காதான் அவர் சொல்லுவாரு, ஆகாதுதான் சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறது பாருங்க. வெள்ளை கலரை போய் கத்தர் எதுதான் பிடிக்கும்? விஞ்ஞானிகள் சொல்றாங்க இன்னும் உலகத்துல எத்தனை வகை மீன் கண்டுபிடிச்ச முடியலைங்கிறோம். எத்தனை வகை? ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலர் மீன். தங்க மீன், சிவப்பு மீன், பச்சை மீன். இந்த மீன்களுக்கெல்லாம் கலரை கொடுத்தது யாரு சொல்லுங்க? பூக்களுக்கு நிறத்தை கொடுத்தது யாரு? இந்த நாக்குல எச்சு வெள்ளத்தை வச்சா எச்சு ஊறுதே, புளி வச்சா எச்சு ஊறுதே, கரியை நக்கி திங்கிறமே, கடிச்சு திங்கிறமே, முறுக்க கடுக்கு முடுக்குன்னு திங்கிறிய, இந்த சுவை உணர்வுகளை வைத்தது யாரு? ஆண்டவன் வச்சிருக்கிறான். இவன் என்ன சொல்றான்? ஆண்டவனுக்கு வெள்ளம் மட்டும்தான் பிடிக்கும். ஆண்டவனுக்கு என்ன பிடிக்கும்? இப்ப இதெல்லாம் பேய் உண்டாங்களா? இப்ப இந்த கலர் யாரு உண்டாக்குனா? எங்கேயாவது பைபிள் எனக்கு வெள்ளை பிடிக்குன்னு சொல்லியிருக்காரா? வெள்ளைய பரிசுத்தத்துக்கு ஒப்பிட்டு நீ பரிசுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக அது ஒரு உதாரணத்தை எடுத்தார். வெள்ளைய போட்டு விட்டானுங்க. இன்னொன்னு சொல்றேன். மோசேக்கு தேவன் தரிசனம் பண்ணாரு. இவன் கிட்ட போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடம் பரிசுத்த பூமிப்பா, உன் காலில் இருக்க செருப்ப யோசுவா கிட்டேன்னு சொன்னார். இதை வச்சுக்கிட்டு இந்நாள் வரைக்கும்
சர்ச்சுக்குள்ளே என்ன வரக்கூடாது? வாவனு. ஏன்னா இது என்ன பூமி? அன்னைக்கு ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். புரியுற மாதிரி சொன்னா அவர்களுக்கு வெளியே இருந்தார். ஆனா இப்ப நம்ம கூட இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். அன்னைக்கு ஆலயம் எங்கேயோ இருந்துச்சு, இன்னைக்கு ஆலயம் நீதான் ஆலயம். அன்னைக்கு ஆலயத்தில் தொழுது கொள்ளும் காலம் யோவான்ல சொன்னாரு, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, எப்பொழுதும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இப்ப ஆலயம் எங்க வந்துருச்சு? எங்க வந்துருச்சு? உனக்குள்ள வந்து விட்டது. ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? உனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நீ செருப்பு போடலாமா போடக்கூடாதா? அதான் விஷயம். அதனால ஷூ போட்டுட்டு அழகா பிரசங்கம் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம கண்ணில் அருவருப்பு இருக்கிறதுனால என்னங்க, உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. உசுல்ல புது சர்ச்சிலையாவது இந்த ஆம்பளை பொம்பளைன்னு தனியா உட்காராம புருஷன் முன்னாடியே வந்தா புருஷன் முன்னாடி உட்காருங்க. வெள்ளக்காரன் கேட்கறான், நாக்க புடிங்கிட்டு சாவற மாதிரி கேட்கறான். சினிமா தியேட்டர்ல ஆம்பளை பொம்பளை சேர்ந்து உட்காடுறாங்க. ஐயா ஏயா உங்க சர்ச்சில் ஆம்பளை தனியா பொம்பளை தனியா உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்கறான். பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வெள்ளக்காரனுக்கு சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. ஒரு வெள்ளக்காரன் கேட்கறான், பதில் சொல்லுங்க. அப்ப சினிமா தியேட்டர்ல வர ரவுடி பசங்களை காட்டிலும் இங்க வரவன் அயோக்கியங்களான்னு கேட்கறான். புரியுதா புரியலீங்களா? நம்ம அவன் இவங்கிறது வேறங்க, அவன் இவங்கிறது வேற. சினிமா தியேட்டர்ல பரிசுத்தம் கரெக்டா இருக்குது, இங்க வந்து பரிசுத்தம் குறைஞ்சு போச்சா? அப்ப இங்க இருக்க பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் சாட்சி சொல்றீங்க. கவனிங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க. வெள்ளையில ஆரம்பிச்சு செருப்புல வந்து இப்ப இங்க வந்துட்டேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இது எதுக்கு எடுத்தேன்னு தெரியல. என்ன இந்த வெள்ளைக்கு முன்னாடி எங்க எடுத்தேன்? கர்த்தரை பத்தி எடுத்தேன். கானான் தேசத்தை வந்து பரலோகம்னு சொல்லிட்டானுங்க. என்ன சொல்லிட்டாங்க? இல்லன்னு சொல்றேன், பாடுகள் தான் அவள் ஒளிஞ்சு தாத்தாளுங்களா. கவனிங்களேன், இது பேர் செட் பாயிண்ட் பேரு. உங்க ஆசீர்வாதத்தை பிசாசால திருட முடியாதுங்க. இவன் கொண்டாந்து உங்களை ராங் செட் பண்ணிட்டான். நம்மளுடைய செட்டிங் என்ன செஞ்சுட்டான்? தப்பா செட் பண்ணிட்டான். உதாரணம் சொன்னேன், அலாரம் 8 மணிக்கு வச்சா எத்தனை மணிக்கு அடிக்கும்? 7 மணிக்கு வச்சா? ஏன்னா நீ அப்படி செட் பண்ணிட்ட, நீ எப்படி செட் பண்ணிட்ட. அதனால நீ எப்படி செட் பண்ணியோ அப்படி பிசாசு நம்மளை செட் பண்ணிட்டான். இப்படித்தான் அப்படின்னு செட் பண்ணதுனால இன்னைக்கு நீ நானும் நம்ம யாருன்னு தெரியாம, நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம யார் வீட்டு புள்ள, நமக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு தெரியாதபடிக்கு கண் சொருக்கி போன குருடர்களாக அழைக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்ப எஸ்தர் அம்மாவுக்கு புரிஞ்சா அகில உலகத்தில் இருக்கிற போதகர்களுக்கு புரிந்து விட்டது என்ற அர்த்தம். நான் பேசுறேன், புரியுதான்னு பாருங்க. கானான் பரலோகத்தை குறிப்பது அல்ல. எதை வச்சு சார் சொல்றீங்க? நமக்கு நிரூபணம் வேணும் இல்லையா? சரி, இப்ப சொல்றேன். கானானிலே ராட்சதர்கள் இருந்தார்கள். சரியா? தெரியாதா? இல்ல அப்படியா? ஏங்க அங்க இருந்தவனுங்க ஏனோக்கின் புத்திரர்கள், நெடியவர்கள், ராட்சதர்கள் வாச்சு ஒரு 3 மாசம் முடி பிரசங்கமே பண்ண. எரிகோ கோட்டைக்குள்ள இருக்கிறவன் ஏனாக்கின் புத்திரர்கள், அவன்லாம் ராட்சசங்க. அவனுலாம் அதெல்லாம் எங்க இருக்குதுங்க? கானான் தேசத்துக்குள்ள இருந்தவனுங்க. அவனுங்க எல்லாருமே அவனுங்களெல்லாம் துரத்திட்டு தான் நம்ம போனோம். புரியுதுங்களா? அப்ப கானான்ல யார் இருந்தா? நான் இப்ப கேட்கிறேன், பரலோகத்தில் எந்த ராட்சசம் இருக்க போறான்னு சொல்லுங்க. கேள்வி புரியுதா பாருங்க. தரிச்சிருக்கா? கவனிப்போம், இங்க கவனிக்கலாம்.
இது ஒன்னே போதும். அம்மா, கானான் தேசம் பரலோகம்னா புரியுதுங்களா? கானான் தேசத்துல யுத்தம் பண்ணி தான் அங்க இருந்தவங்களை துரத்திட்டு தான் அவங்க பிடிச்சாங்க. இப்ப நம்ம பரலோகத்துல போய் யாரோட யுத்தம் பண்ணி யாரை துரத்த போறோம்? புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு, நிறைய வசனம் இருக்குது, நான் சொல்லிட்டே போறேன். அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொல்றார். கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உபா 6:1 வருது, வாசிக்க வேணாம். அப்ப பிரவேசிக்கிறது வேற, இப்ப கானான் தேசத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறது வேற, சுதந்திரிக்கிறது வேறையா? கிடையாது. சரி, இப்ப கானான் தேசத்துக்குள்ள போய் கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் சொன்னாரு, நீங்க சுதந்திரிச்சது கொஞ்சம் தான், நீங்க இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது மகா விஸ்தாரமாய் உள்ளது. சொல்லுங்க. இப்ப பரலோகத்துல போயிட்டு அங்க எங்க போய் வீடு கட்டிட்டு போறீங்க, அங்க என்ன சுதந்திரிக்க போறீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சரி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சில காரியங்களை சொல்றேன். உபாகம் 6:2 வாசிங்களேன். 1:2 வாசிங்க. உபாகம் 6:1-2 வாசிங்க. எனக்கு ஒரு சின்ன டார்ச் கொடுத்து அனுப்புங்க. நீ வாசி. 6:1-2 நீ வாசி. நிப்பாட்டுங்க. இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் எங்க கை கொள்ளணும்? வாட்சமா சொல்லுங்க. சொல்லுங்க. நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிற, அப்ப சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசம் பரலோகம்னா, பரலோகத்துல என்னப்பா சட்டத்திட்டம் இருக்குது? ஆனா இங்க கானான் தேசத்துல சட்டம் இருக்குது. புரியுதுங்களா? அம்மா புரியுதா? சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். உபாகம் 8:12 6:12 உபாகம் 6:12 வாசிங்க. இப்ப சொல்றாரு, கானான் தேசத்துக்கு போன பின்பு நீ என்ன செய்யக்கூடாதான்? ஏங்க, தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாரு. என்னங்க? இப்ப கானான் தேசத்துல கானான் தேசம் பரலோகம்னா, பரலோகத்துல போய் நீ எப்படி தேவனை மறப்ப? அப்புறம் சொன்னாரு. இன்னொன்னு சொல்றாரு, நீ சுதந்திரித்துக் கொள்ள போக வேண்டிய தேசத்துல நீ நீடித்து வாழ்வதற்குங்கிறாரு. இப்ப கவனி, என்னதுங்க இது? எப்படி காண பரலோகத்துல வந்து நீ நீடித்து வாழ மாட்டியா? அப்புறத்துக்கு நீடித்து வாழ்வதற்குங்கிறாரு. அதாவது புரியுதா புரியலைங்களா? சிஸ்டரம்மா புரியுதா புரியலையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அப்படியா? பரலோகத்துக்கும் கானானுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்குதான் இன்னும் இவ்வளவுதான சொல்றேன். கானான் பரலோகம்னா அங்க எதுக்குப்பா நீ பயப்படணும்? அங்க எதுக்குப்பா சட்டம்? அங்க எதுக்குப்பா சோறு? அங்க எதுக்குப்பா உனக்கு தீர்க்காயுசு? அங்க எதுக்குப்பா நீ என்னப்பா சுதந்திரிக்க போற? புரியுதுங்களா? அப்ப கானான் தேசம் என்பது பரலோகம் அல்ல. இந்த பூமியில
நாம் அனுபவிக்க வேண்டிய அளவற்ற ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. அளவற்ற காட்டுகிறது. இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் பிரதம மந்திரி. நான் யாருங்க? அப்படின்னா யாரு? தமிழ்நாட்டிலே பெரிய ஆளா? எதுக்குல பெரிய ஆளு? முதலமைச்சர்னா தான் தமிழ்நாட்டில் பெரிய ஆளு. நான் சொன்னது பிரதம மந்திரி, இந்தியாவிலே பெரிய ஆளு. என் மகன் 10th எக்ஸாம் எழுதல. என் மகன் 10th எக்ஸாம்ல ஃபெயில். என் மகன் +1 சேர்ப்பாங்களா? சேர்ப்பாங்களா? நான் பிரதம மந்திரிங்க. இப்ப கவனிங்க, நம்ம எல்லாரும் ஏன் 3வது லெவலுக்கு போகல அப்படின்னு சொன்னா, 2வது லெவல பாஸ் பண்ணாதனால 3வது லெவலுக்கு போகல. 2வது லெவல் என்ன? ஒண்ணு சங்கடம் கிடையாதுங்க. நல்லா கவனிங்க, மண்ணாவே பதுக்குனவன் 1 கோடி ரூபாய் வந்தா பதுக்குவானோ பதுக்க மாட்டானோ? அதனால்தான் கர்த்தர் 1 கோடி ரூபாய் தராம வச்சிருக்காரு. இப்ப வனாந்தரத்தின் அனுபவம் என்ன? மனுஷன் 50 நாள் மட்டும் பழக்கல, தேவனுடைய அப்படிங்கறத நீ கத்துக்கிறதுக்காக உன்னை வனாந்தரத்தில் வச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணம் முக்கியம் அல்ல, வேலை முக்கியம் அல்ல, படிப்பு முக்கியம் அல்ல, அதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் எது? அவருடைய வார்த்தை. 100 ரூபாய் சம்பாதிக்கிற, 10 ரூபாய் தசமபாகம் கொடுன்னு கர்த்தர் சொல்றாரு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இல்லங்க எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா நீ பொழைச்சுக்கோ. ஆனா எங்க சேர மாட்ட? காணானின் அனுபவத்துக்குள்ள நீ சேர முடியாது. ஏன்னா இன்னும் நீ பணம் முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம் நீ சொல்லிட்டு இருக்கிற. அதனால நீ 10 இல்ல, அன்னன்னைக்கு கிடைக்கும். அந்தந்த மாசத்துக்கு 3 வேளை சோறு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், இப்படியே வாழு. ஆனா அதெல்லாம் தேவ சித்தம். நீ கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நீ வாரி வழங்கும் வல்லலை போல இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் பங்களா இல்லைங்க, ஒவ்வொரு அரண்மனை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்ல நினைக்காதீங்க. அவர் தான் ஆண்டவர். அவ்வளவு பெரியவர் ஆண்டவர், அவ்வளவு பெரியவர் ஆண்டவர். அப்ப கவனிங்க, தேவன் என்ன விரும்புறாருன்னா, பணம் முக்கியம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான். இத என்னைக்கு நீ கத்து முடிக்கிறியோ அன்னைக்கு எங்க போக முடியும்? இன்னைக்கு வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு அக்கா வீட்டில் சாப்பாடு, சம்பந்தி வீட்டு சாப்பாடு போடணுமா அக்கா? சரி போட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, சாப்பிட போனேன். பிருத்திவிராஜ் வந்தான். எனக்கு பாம்பேலேருந்து 10,000 ரூபா காணிக்க அமைச்சிருந்தாங்க கல்யாணத்துக்கு மொய்யா எங்கள் கம்பெனியில். அந்த 10,000த்துல தசமபாகம், என் சம்பளத்தில் தசமபாகம் அப்படின்னு சொல்லி ஒரு 7,000 சில்லறை கையில் காசு கொடுத்தான் மத்தியானம் சாப்பிடும்போது. நல்லா கவனிங்க, அவன் கைக்கு வந்த காசுல இப்படி எல்லாம் அவன் கொடுக்கவும் தான் எங்க போயிட்டு இருக்கிறான்? மேல மேல போயிட்டு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இங்க வந்திருக்கிற ஒரு சிஸ்டரோட தம்பி, அவரும் இன்ஜினியர் தான். இது வரைக்கும் இந்தாங்க பாஸ்டர் தசமபாவன்னு சொல்லி 100 ரூபா இங்க சபைக்கு என்ன செஞ்சதில்ல, கிடைச்சது கிடையாது. அப்ப அவருக்கு என்ன முக்கியம்? பணம் முக்கியம். எனக்கே பத்தலைங்க. ஆமாங்க, உனக்கே பத்தலை தான். ஆனா அப்பத்தினால் நீ பிழைத்து விட முடியாது, பணத்தினால் நீ பிழைத்து விட முடியாது. வார்த்தையினால் பிழைக்கிறாய் என்பதை நீ கற்றுக்கொள்ளும் வரைக்கும் உன் கையில பணம் வராது. ஆனந்தி, உனக்கும் தான் சொல்றேன், புரியுதா?
10 ரூபா கீழே வந்து எடுத்தாலும் 1 ரூபா கர்த்தருக்குரியது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய இந்த வார்த்தை முக்கியமா, அந்த 10 ரூபா முக்கியமா? கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அந்த 10 ரூபாய இன்னொருத்தன் கையில கொடுத்துருப்பாரு. சரியா? உன் கையில கொடுத்தாருல, அதுல ஒண்ணு தானே கேட்டாரு. ஏன் உனக்கு மனசு சொல்ல? அப்ப மனுஷன் நாசமா போறதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? பணத்தை காமிச்சு உனக்கு மிச்சப்படுத்தலாம், நீ தராதன்னு சொல்றான். நீ காணிக்க தராத, நீ காசு தராத, நிறுத்து அப்படின்னு சொல்றான். கவனிங்க, ஒரு உதாரணம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். அனனியால் அப்போஸ்தலர் காலத்துல சொத்தெல்லாம் வித்து யார் பாதத்துல வச்சாங்க? எல்லாரும் வச்சாங்க. அனனியா சப்பீரால் ஒரு புருஷன் பொண்டாட்டி, அவங்களும் வீட்டை வித்து நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனை கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்க வரும்போது பிசாசு சொன்னா, எதுக்குப்பா முழுசா தர, ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி இவ்வளவுதான் வித்தான்னு கொடுத்துவிடு. யாருக்கு தெரியும்? கட்டாயமா? ஏங்க நீங்க ஒரு 100 ரூபாய் தசமா தரீங்க, உனக்கு எவ்வளவு வருமானம் வந்தது அப்படி என்னைக்கா கேட்டிருக்கேனா? நீங்க கேட்டதில்லை. அப்ப காணிக்கை வைக்கும்போது எவன் கேள்வி வைக்க போறான்? அதனால அவன் பேய் சொல்லிட்டான், ஒரு பாதி எடுத்து வச்சு ஒரு பாதியை கொடுட்டான். இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் பொய் சொல்றான்னு. கர்த்தர் உடனே பேதுரு கேட்டான், எப்ப நிலத்தை எவ்வளவுதான் வித்தியாப்பான்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான். சொன்ன உடனே பிசாசு இதயத்தை நிரப்பினது என்ன? அவன் அங்கேயே செத்துட்டான். 3 மணி நேரம் கழிச்சு பொண்டாட்டி புருஷனை காணுமேன்னு வந்தா, அதுக்குள்ள புருஷன் நடக்க மாட்டாங்க. இவனுக்கு பாவம், இப்ப பொண்டாட்டியும் போய் சொல்லி செத்து விட்டான்னு என்ன செய்யுது? அதனால ஒரு க்ளூ கொடுத்தான். என்ன க்ளூ? அம்மா கொஞ்சம் யோசி, இவ்வளவுதான் வித்தியான்னு கேட்டான். இவ்வளவுதான். அவன் ஒரே போட்டான். ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுட்டாங்க வீட்டுல. உலகத்துல எல்லாம் கேட்டாலும் என்ன சொல்லணும்? இதைத்தான் சொல்லணும். இப்ப பேதரு கேட்டான், கரெக்டா சொன்னான், இவ்வளவுதான் வித்தானா. என்ன நடந்துச்சு? அவளும் செத்தா. இப்ப கவனி, பிசாசு ஐடியா கொடுக்கும்போது பணத்தை மிச்சப்படுத்தினது போல காட்டுறான். உன் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஐடியா கொடுக்கலைங்க, உன்னை கொல்றதுக்காக ஐடியா கொடுத்துருக்கிறான். நீ சாவறதுக்காக, நீ ஆண்டவரை விட்டு பிரிவதற்காக, நீ தரித்திரனாய் வாழ்வதற்காக, நீ பிச்சைக்காரனாய் வாழ்வதற்காக, கைக்கும் வாய்க்கும் வாழ்வதற்காக உன் இருதயத்தை நிரப்பி அவன் பொய் சொல்லி முஸ்லிம்ல இருக்கிறாங்க. பெரிய வேதனையா இருக்கு எனக்கு. 1000 ரூபாய் அனாதை பணம் வாங்குறாங்க. நான் கேட்கிறேன், தசமபாகம் எல்லாரும் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கட்டாயப்பட்டிருக்கேனா? இல்ல. நீ தசமபாகம் சொல்லி தரிய எவ்வளவு தர? 5-10 ரூபாய் தர. என்னதுங்க? எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது. உனக்கு வந்தது எவ்வளவு? சரி, தசமமா எவ்வளவு? எவ்வளவு தரணும்? எவ்வளவு தர? நீ வாயை பொத்திக்கிட்டு காணிக்கன்னு சொல்லி தர வேண்டியதானே? ஹலோ, என்னன்னு சொல்லி கொடுக்குற? அதனால்தான் நாசமா போறது. நான் பண்ணிக்கா பிறந்தேன், இல்ல மாட்டுக்கு பிறந்தேனா? அனாதை பண்ண நீ 1000 ரூபாய் வாங்குறேன்னு தெரியாது எனக்கு. எதுக்கு நீ 50 ரூபாய் கொடுத்தா சமான்னு சொல்ற? அப்ப பிசாசு உன் இருதயத்தை நிரப்பணும். 50 ரூபாய் மிச்சப்படுத்திடு, போதும். கத்தர் எவ்வளவு போதும்? போதும், நிறுத்து. உனக்கு நல்ல ஐடியாவே தெரியுது, ஆனா உன்னை வாழ வைக்கிறதுக்காக அவன் சொல்லலைங்க. உன் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக அவன் சொல்லல, நீ செத்து சாம்பலா போனுங்கிறதுக்காக சொன்னான். அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்கிறத நீங்க கத்துக்கிட்டாதான் உங்க வாழ்க்கையில காணாண்டத்தை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அது வரைக்கும் எதை வச்சு சார் சொல்றீங்க? 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாம 6ஆம் கிளாஸ் போக முடியாது. சரியா தப்பா? 10 பாஸ் பண்ணாம 11
2வது லெவலை தாண்டாம 3வது லெவல் போக முடியாது. சின்ன விஷயம் அவ்வளவுதான். ஒரு 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு புரியும். 2ஆம் கிளாஸ் பாடத்தை தாண்டாம 3ஆம் கிளாஸ் பாடத்துக்கு. அதனால பாஸ் பண்ணுங்க, போய் சேருவோம். கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். 1000 ரூபாய் வரும்போதே தசமம் தராதவன் 1 கோடி ரூபாய் வந்து என்ன செய்வான்? இப்ப எஸ்தரமாக்கு 1 கோடி ரூபாய் பிரைஸ் வந்துருச்சுன்னா பம்பர் பரிசு. ஃபர்ஸ்டையா என் வீட்லயே ஏசி ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். 6ஆம் எங்க நடக்கணும்? இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் சேலத்துல இருந்து வார வாரம் ஒரு பாசம் வர சொல்றேன். இப்ப காசு விளையாடுது பாருப்ப. இப்ப நீ சபைக்கு வரல, இப்ப யாரு உங்க வீட்டுக்கு வரணும்? முன்னதான் வார வாரம் கோயிலுக்கு வந்தேன், இப்பயாம வருதுல்ல, ரொம்ப பிஸிங்கயா. அந்த மிஷின் வேற வாங்கி போட்டாச்சா? அங்க வேற காட்டை வாங்கி போட்டனா? இங்க வேற 50 ஏக்கர் இருக்குதா? வீட்லயே ஆராதனை நடத்திட்டா பரவாயில்லன்னு தோணுது ஐயா. வாரம் ஒரு இருந்து ஜாப் பண்ணிட்டு போயிடுங்களேன். வாங்களேன், பிரசங்கம் பண்ண, நல்ல 3 வேளை கறி போடுறேன் உங்களுக்கு, சாப்பிட்டுட்டு காணிக்க வாங்கிட்டு போங்களேன். அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் தேவன் விரும்புறாரு. இன்னைக்கு கத்துக்கிட்டாதான் நாளைக்கு நீ நிக்க முடியும். ஏன் 5வது வகுப்பு படிக்க பாஸ் ஆகாதவனா 6வது வகுப்புல போடக்கூடாது? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நான் சொல்ல, நீ கத்துவாங்க. 5வது வகுப்பு கணக்கே உனக்கு புரியாதப்ப 6ஆம் வகுப்பு கணக்கு உனக்கு எப்படி புரியும்? அதான் விஷயம், அதான் விஷயம். இந்த வனாந்தர பாடத்தையே நீ பாஸ் பண்ணலனா கானான் பாடத்தை நீ எப்படி பாஸ் பண்ண போற? சொல்லுங்க, முடியாது. அதனால கர்த்தர் இதெல்லாம் பாஸ் பண்ணு, உன்னை எங்க கொண்டு போய் விடுறேன்? கானானுக்குள்ள கொண்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கிறார். அது கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறார். கானான் தேசம் வந்தாச்சு, 3 வேளை சோறு இருக்குது, கர்த்தருக்கு சோத்திரன்னு சொல்லாத, நிரம்பி வலிகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி.